எல்லாத்தையும் முறையா பேசுறாங்க. அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம், அண்ணே உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நல்லா இல்லைங்க ஐயா, நான் பேசுறேன். அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ அண்ணா. நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பேசுறேன். 2 நாள்ல பேசுறேன். அண்ணா அதுக்கு நன்றிங்க. பார்த்தீங்களா, இப்போ தமிழகத்தில் ஹாட் டாப்பிக்காக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா, இல்லை அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் போயிட்டுருக்கு. மீண்டும் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வருவாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அவர் டெல்லி போகிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவரோட காரில் கட்சி கொடி இல்லையா, அதனால் காரில் கட்சி கொடி இல்லை, டெல்லிக்கு போகிறாரு. இப்போது அமித்ஷாவை சந்தித்து பேச போகிறார், தன்னுடைய புதிய கட்சி தொடங்க போகிறத பற்றி பேச இருப்பதாகவும் இங்கே செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இதில் குறிப்பாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தொடங்க போகிற புதிய கட்சிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களாவே கிளப்பி விட்டாங்களா என்னன்றது தெரில. அதில் 2 பேர் என்ன அப்படின்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று, அடுத்தது பாருங்கள் புதிய தமிழக ஜனதா கட்சின்னு ஒன்று, இன்னொன்று இப்போ 3ஆவது இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா தமிழக ஜனதா கட்சி. இந்த மாதிரி புது பேரை இவங்களே உருவாக்கி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஒரு புகைப்படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் ஜனதா கட்சி, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லி. அதில் முக்கிய வாக்குறுதிகள்னால் ஊழலற்ற நிர்வாகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், இளைஞர்களுக்கு தொழில் உதவி, பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள், அரசு பள்ளி மற்றும் மருத்துவ மேம்பாடு, விவசாயிகளுக்கு நேரடி ஆதரவு, உள்ளாட்சி அதிகார வலுப்படுத்துதல், தமிழக வளர்ச்சிக்காக புதிய தொழில் முதலீடுகள், எங்களோட கொள்கை என்ன, அந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது போட்டிருக்காங்க. மக்கள் சேவை, ஊழலற்ற நிர்வாகம், இளைஞர்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாய வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு பாதுகாப்பு, இதெல்லாம் இவங்களோட கொள்கையாக இவங்க போட்டிருக்காங்க. இதில் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தில் நேர்மையான மக்கள் மையப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை நோக்கிய புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தை நீங்கள் சமூக வலைதளங்களில் இப்போது ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி புதிய கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்ற கேள்வி ரிப்போர்ட்டர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அண்ணே 2 நாள் வெயிட் பண்ணுங்கண்ணே, நானே சொல்கிறேன்னே, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேண்ணே அப்படின்ட்டுருக்காரு. இன்னொன்று தினமலரில் ஒரு செய்தி நான் பார்த்தேங்க, அண்ணாமலை அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து கட்சி இது மாதிரி தொடங்க போகிற மாதிரி ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இது வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள்ளேயே என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லுவாங்க, அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ரஜினி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கைகோர்த்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, அண்ணாமலை ப்ளஸ் ரஜினி மெகா ட்விஸ்ட் நாள் குறிச்சாச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே விஜயா அண்ணாமலையா அப்படின்ற மாதிரி அரசியல் களம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். பிரபல ஜோதிடர்கள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்னு எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பெருசாக எதுவும் வேலை செய்யலை, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க, மக்கள் எதிர்பார்த்தாங்க. மாநில தலைவராக இருந்து செயல்படுவதை விட தனி கட்சி தொடங்கினா, அதுவும் ரஜினி அவர்கள் கூட கூட்டணி வச்சு 2 பேர் சேர்ந்து தனி கட்சி தொடங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை எதிர்பார்க்குதா, நினைக்குதா, இல்லை அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரா, ரஜினி அவர்கள் நினைக்கிறாரா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. என்ன யார் நினைச்சா என்ன, 15ஆம் தேதிக்குள்ளே செய்திகள் வரப்போது, வெயிட் பண்ணுவோம். அண்ணாமலை அவர்கள் ஏன் ஐபிஎஸ்ல இருந்து வந்தார், வேலையை விட்டு ஏன் வந்தார், தமிழக அரசியலுக்கு ஏன் வந்தார், இதற்கெல்லாம் காரணம் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்றதுனால ரஜினி அவர்கள் கட்சியில் சேரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்ததாக சொன்னாங்க. இன்னொன்று, ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் கூட முதல்வர் வேட்பாளராக அவர் நிற்க மாட்டார், அண்ணாமலை அவர்களை தான் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி கூட அப்போ செய்திகள்லாம் வெளியானது.
அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கல, இவர் வந்து பாஜகவில் சேர்ந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சிருந்தா ரஜினி அவர்கள் கூட சேர்ந்துருப்பாரா என்னன்றது தெரியல. இப்போது அதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. ரஜினி அப்போவே சொன்னாருங்க, ஆட்சி மாற்றம் தமிழகத்திற்கு தேவையில்லை, அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்தால் ஆட்சி மாற்றமும் நடக்கும், அரசியல் மாற்றமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதில் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு செய்தி முக்கிய அறிவிப்பு வரப்போகுதுன்னு தினமலர் சொல்லியிருக்கிறாங்க. இவர் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்கிறார், இன்னும் 2 நாளில் நானே சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. என்ன நடக்கும்னு தெரில. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே மாநில தலைவராக இருக்கும்போதே திமுக காரங்களாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு பதில் சொல்ல முடியல, நம்ம பண்ணுறக்கூடிய ஊழல்கள்லாம் வெளியே கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க, திமுக துரைமுருகன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், பாஜக வந்து பிசாசு மாதிரி வளருது அப்படின்னாங்க. இவர் இப்போ தனி கட்சி தொடங்கினா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். நடிகர் அர்ஜுன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். நல்ல நாலேஜ் உடையவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர், துணிச்சலானவர் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் பார்த்திபனும் பேசியிருக்கிறார், ரொம்ப அறிவார்ந்தவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர், அன்பானவர் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார். தம்பிராமையா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி மக்கள், பொதுமக்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து ஆட்சி, அதாவது வந்து அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அரசியல் வந்து மாறும், அரசியல் களம் மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வர ஆரம்பித்ததுனால, அதாவது விஜய் அவர் போட்டி, உதயநிதி அவருக்கு போட்டி, அண்ணாமலை, பாருங்களேன், இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றது, படித்தவங்க அரசியலுக்கு வர்றது, நேர்மையானவங்க அரசியலுக்கு வர்றது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகாக பாஜகவிற்கு ஆதரவாக நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். திமுகவோட ஊழலை வெளிக்கொண்டுட்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான். திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் அப்போதைக்கு புது பேர் வைப்பார். துணிச்சலாக 5 கட்சி அமாவாசைன்னு யாருங்க வச்சா? யார் பேரை கேட்டால் மூச்சா போனாங்க? அண்ணாமலை அவர்கள் தான். அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்தாரு. இப்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் இறங்கி ஆடுவார். தனி கட்சி ஆரம்பித்தா சொல்லவா வேணும்? அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேயே தொடரணுமா, இல்லை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணுமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.